வெல் ஃபீச்சர் அகாடமியில் டீச் பண்ணுற வெப்சைட்டில் காப்பி பேஸ்ட் டைப் ஆஃப் வெப்சைட் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் 3 இங்கிலீஷ் வெப்சைட், 3 ரஷ்யன் வெப்சைட். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மெம்பர் வந்து $3,900 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஸ்ரீலங்கன் மணி வந்து 11,80,000 ப்ளஸ் வரும். ஸோ ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நீங்கள் ரியலான வெப்சைட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. ஸோ இவரை ப்ரூஃபை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். நான் லைவாக ஷோ பண்ணுறேன். இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். அதாவது இந்த காப்பி பேஸ்ட் வெப்சைட் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆக்டிவ் இன்கம், டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் இங்கே அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் சரியாக இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் குயிக்காக க்ரோத் ஆகலாம். இதில் என்னென்னா, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா, ஏன்னா ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் உடல் ரீதியான ஹார்ட் ஒர்க் போட தேவை, அந்த ஸ்மார்ட்டான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா சரி. ஸோ அதுலேருந்து நீங்கள் குயிக்காக க்ரோத் ஆகலாம். அதே மாதிரி அதில் ஏர்னிங்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ்டாக இது பண்ணி கொள்ளலாம். ஏன்னா 11 லட்சம்ங்கிறது 10 லட்சம்ங்கிறது ஒரு வீடு கட்டக்கூடியது, ஒரு வாகனம் ஆகக்கூடியது, உங்களோட பர்சனல் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது இவங்கெல்லாம் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற ஆக்களே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இதே மாதிரி நிறைய வெப்சைட், இப்போ எம்ஐகே வந்து 10-15 வெப்சைட் இது சம்மந்தமாக தெரியும்னா அதில் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே தெரியும். ஓகே, அடுத்தது இவர் ஏர்னிங்ஸ் எல்லாம் நான் இவர் ஷேர் பண்ணக்குள்ள பாருங்கள். இவர் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கார். அண்ட் வந்து இவர் உண்மையாகவே இவருக்கு நிறைய எம்ப்ளாயீஸ் நம்ம ஜாயின் பண்ணதுமே எல்லாருக்கும் ஜாப்ஸ் தருவாங்க. அந்த ஜாப்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணால் நீங்கள் லாங் டைம் ஒர்க் பண்ண போகல உங்களை நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட ஹையர் குரூப்பில் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுவாங்க. அப்படி நிறைய குரூப்பில் இருப்பார். அதனால தான் அதை ரீச் பண்ணிருக்கார். அப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணாமல் அதை கண்டினியூஸாக உங்களோட டெடிகேஷனை இன்க்ளூட் பண்ணி ஃபோக்கஸை ரீச் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் அதில் ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் வந்து ஈஸியான ஜாப்ஸ் தான் அவர் எடுத்திருக்காரு. அண்ட் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி எந்த கண்ட்ரீஸில் இருந்தாலும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா எங்களை விட நீங்கள் நிறையவே ஏர்ன் பண்ணலாம். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். மொபைலில் மட்டுமே வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். அந்த காப்பி பேஸ்ட் வெப்சைட்லேயும் பிள்ளைகள் மொபைலில் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுது. நிறைய பிள்ளைகள் ஒர்க் பண்ணுது. $500 $300 ஏர்ன் பண்ணிக்கோ. ப்ரூஃபை செக் பண்ணுங்கள். டெலிகிராமில் 3000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் 5 இயர்ஸ் ரன் பண்ணுறமே அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஏஐ, ஃப்ரீலான்சர், காப்பி பேஸ்ட், டேட்டா கலெக்ஷன் ஒரு ஃபுல் பேக்கான கோர்சஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ரியலான ஆன்லைன் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறாங்க. கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கோங்க. மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் ஒர்க்கர் தான் அவர் ஏர்னிங்ஸை டோட்டல் 11 லட்சத்துக்கு மேலே ரீச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். $3,900 அண்ட் வந்து இவர் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கார். பாருங்கள், 10வது லெவல் எக்ஸ்பர்ட் லெவல்னு சொல்லுவோம். இதில் ஏன்னா பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், எக்ஸ்பர்ட் லெவல்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சக்ஸஸ் ரேட்டை பாருங்கள், 100%. இது ரொம்ப முக்கியமாக 100%ங்கிற நாங்கள் எதை சொல்கிறோம்னா, இவர் கொடுக்கப்படுற எல்லா வேலையும் அவர் சரியாக தான் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்படியெல்லாம் உங்களை பூஸ்ட் பண்ணணும். ப்ரொஃபைல் நிறைய பேர் வந்து அவங்கள பர்சனலான சில லிஸ்ட்டுகளில் ஆட் பண்ணுவார். அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்றும் இதில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறத உங்களை க்ரோத் பண்ணுறதுக்குரிய இது ரியாலிட்டி. இதை வந்து யாருமே எந்த ஒரு இதுவும் கதைக்கல.